ஆன்ம நிலையில் பொருந்தி இருக்கக்கூடிய ஆன்ம ஆனந்தம் தான் ஆனந்தம். அந்தமில்லாத ஆனந்தம் என்று எங்களுடைய குருநாதர் சொல்ல, முடிவே இல்லாதது. அதை பெறுவதற்காகத்தான் நமக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இத்தனை கோடி மனிதர்களும் தன்னுடைய சிறநடு தளத்தில் இருக்கக்கூடிய அந்த நமக்கு உயிருக்கு உயிராக அணுவுக்கு அணுவாக அருள் ஒளி அணுசக்தியாக விளங்கக்கூடிய அந்த ஆன்மநாதனை பற்ற முயற்சி செய்தல் வேண்டும். அதற்காகத்தான் அந்த புருவ மத்தியில் அப்படி வளர்களின் வழியாக புருவ மத்தியில் மனதை வைத்து அப்படியே அங்கு ஒரு உள் ஒளி தெரிவதாக ஒரு புள்ளி தெரிவதாக திருமூல நாயனார் ஏகப்பட்ட பாடல்கள் சொல்லியிருக்கிறார். அடிக்கடி ஒவ்வொரு வகுப்புலையும் சொல்றேன், நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க ஒளியோடு மந்திரம். எல்லா கோயில்ல இருக்க மூலஸ்தானத்துல பொருளே அதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதை பார்த்து நாம அகத்துல பார்க்கணும்னா செஞ்சு வச்சாங்க, புறத்திலேயே இருக்கக்கூடாது. அப்படி நெற்றிக்கு நேரே புருவத்திடை அந்த உற்றுற்று பார்த்து அந்த உள்ளொழியை தியானிக்க. அதுக்கு வள்ளலார் ஒரு வழி சொல்றார். அங்கே ஒரு வெந்தாமரை மலர் மலர்ந்திருப்பதாக கற்பனை பண்ணிக்கங்க. அந்த வெந்தாமரை மலருக்கு மேல ஒரு ஓங்கார பீடம், ஓங்கார ஒளிவட்டம் இருப்பதாகவும், அந்த ஓங்கார மேல் ஒளி அந்த வளைவுக்குள்ள ஒரு ஒளி சுடர் இருப்பதாகவும், அந்த சுடராக இறைவன் விளங்குவதாகவும் பாவனை செய்து நாவசையாமல் சிந்தித்து பழகுங்கள். மந்திரத்தை சிவாய நம என்றோ அருட்பெருஞ்சோதி என்றோ நாவசையாமல் சிந்தித்து பழகுதல் வேண்டும் என்று வள்ளலார் உபதேசம். வள்ளலார் தன்னுடைய முதல் மாணாக்கராகிய தொழுவூர் வேலாயுத முதலியார் என்ற தன்னுடைய மாணாக்கருக்கு அவர் நோட்டு புத்தகத்திலே வரைந்து எழுதி இதை கொடுத்தார். அவர் இந்த மாதிரி தியானம் பண்ணணும் சொல்லி. இது அவர் கொடுத்த தியான முறை. வேற தியான முறை அவர் எதுவுமே சொல்லி கொடுக்கவே கிடையாது. அந்த மாதிரி அந்த ஆன்ம நிலையில் பொருந்தி இருந்து கொண்டு இந்த புற தேகத்தை இழந்து விடாமல் அப்படியே கற்பகோடியான சமாதியில உட்கார்ந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். அதான் சமாதி பழக்கம் அல்லன் என்பது வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்க வாசகம்.